அனைவருக்கும் வணக்கம். உக்கடை விஸ்வநாத தேவர் மெட்ரிக் பள்ளி, அம்மாப்பேட்டை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாட உள்ளோம். நம் பூமியை பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் 1942ஆம் ஆண்டு ஐநா சபையால் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் முன்னெடுத்து கொண்டுள்ளோம். நம் வாழும் பூமியை பாதுகாக்காத காரணத்தால் ஐநா சபையில் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளோம். நம் வாழக்கூடிய பூமியானது மனிதருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, பூமியில் உள்ள அனைத்து சின்ன சின்ன உயிரிகளுக்கும் புல் பூண்டுகளுக்கும் சொந்தமானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் மறந்து தன்னுடைய நலனுக்காக தொழிற்சாலைகள் பல அறிவியல் தொழில்நுட்பங்களை கொண்டு இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பித்தது. பின்னால் உலகத்தில் சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை சீற்றம், பனிப்பாறை உருகுதல் ஆகிய இயற்கை சீற்றம் நடந்துள்ளது. நகரமயமாக்குதல் என்ற பெயரில் மரங்களை அழித்ததால் தான் பூமி வெப்பமாதல் போன்ற பாதகமான செயல்கள் நடைபெறுகின்றன. உயிர்காற்று ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொள்ளும். தாவரங்கள், மரங்கள் அதிகப்படியாக அழித்துவிட்ட காரணத்தால் இன்றைய வாகனங்கள், தொழிற்சாலையில் வெளியிடும் நச்சு காற்றுகள் வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது. ஏற்கனவே வெளியிட்ட ஆய்வுகளின்படி உலகத்தில் 0.5% நீர் மட்டுமே குடிப்பதற்கு பயன்படுகிறது. இருந்தாலும் நதிகள், குளங்கள், ஏரிகள் தூர் வாராமல் கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களுக்கு குளிர்பானங்கள் தயாரிப்பதற்காக குளங்களையும் ஆறுகளையும் உறிஞ்ச அனுமதி கொடுத்துள்ளனர். விவசாயிகளின் நண்பனான மண்புழு, வெட்டுக்கிளி ஆகியவையும் அழிந்து கொண்டிருக்கின்றன. அதிகப்படியான கடல் மற்றும் ஆறுகளின் மண்ணை வாரி குவிக்கின்ற காரணத்தால் கடல் நீர் உட்புகிற ஆரம்பித்துள்ளது. ஆறு குளங்களை அழித்து வீடு கட்டுவதால் பெருமழையின் போது வீடுகள் முழுக ஆரம்பித்துள்ளது. நாகரிகம் என்ற பெயரில் துணி பைகளை தவிர்த்து நெகிழிகளை பயன்படுத்துகின்றோம். அவை வெகு நாட்களாக அழியாமல் மழை நீரையும் மண்ணில் ஊடுருவாமல் தடுக்கின்றது. காடுகளை அழித்து வாழ்விடமற்ற இடங்களாக மாற்றுகின்றோம். இயற்கை தாயின் அத்தனை வளங்களையும் மனிதராகிய நாம் தான் சிதைத்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை அழிந்து போவதற்கு முக்கிய காரணமே மனிதன்தான். வருகின்ற சங்கதியினருக்கு இயற்கையை காக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி.